சமையலறையில் வேதியியல் பகுதி 1 சமையலறையும் ஆய்வகமும் தி கெமிஸ்ட்ரி இன் த கிச்சன் பார்ட் 1 கிச்சன் அண்ட் லெபார்டரி. உங்கள் வீட்டில் உள்ள சமையலறையும் ஒரு வேதியியல் ஆய்வகமே என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஆச்சரியமாக இருக்கிறதா? வாருங்கள், அதை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். உணவுகளை தயாரிக்கும் போது அதை எப்படி செய்கிறார்கள் என்று எப்போதாவது கூர்ந்து கவனித்திருக்கிறீர்களா? சமையல் செய்யும் போது அரைத்தல், ஊற வைத்தல், கொதிக்க வைத்தல், பொரித்தல், ஊறுகாய் தயாரித்தல், பேக்கிங் செய்தல் போன்ற செயல்முறைகள் உள்ளன. ஆய்வகத்திலும் இது போன்ற செயல்முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆய்வகத்தில் நிகழும் சில வேதியியல் வினைகள் சமையலறையிலும் நிகழ்கின்றன. மேலும் ஆய்வகத்தை போலவே இங்கும் பலவிதமான பொடிகள், பசைகள் மற்றும் பிற மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் சில முறைகள் எவை? சமையலறையில் சமைக்கும் ஒருவர் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் எவை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் அதை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதையும் இப்போது நாம் காண்போம். சமையல் முறைகள்: அரைத்தல், கொதிக்க வைத்தல், வறுத்தல், அளவிடுதல், ஜாடியிலிருந்து திரவங்களை ஊற்றுதல், கழுவுதல், நீர் போன்ற திரவங்களை சேமித்தல். சமையலறையும் ஒரு ஆய்வகம்தான் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லையா? நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். சரி, இதோ ஒரு குறிப்பு. நாம் என்ன மாதிரியான உணவை சாப்பிடுகிறோம்? நாம் முற்றிலும் சமைக்கப்படாத உணவையா சாப்பிடுகிறோம்? இல்லை, நமது உணவில் பெரும் பகுதியை நாம் சமைத்தே சாப்பிடுகிறோம். இப்போது நாம் உணவை சமைக்கும் போது அதை பொரிக்கிறோம், வறுக்கிறோம், வேக வைக்கிறோம் மற்றும் பொருட்களை கலக்கிறோம். உணவை சமைத்த பிறகு அது முன்பிருந்ததைப் போலவே காட்சியளிக்கிறதா? அல்லது அதே சுவையை கொண்டிருக்கிறதா? இல்லை. ஏன்? ஏனென்றால் அந்த பொருட்களின் தன்மையும் சுவையும் மாறிவிட்டன. இப்போது முற்றிலும் புதிய பொருள் ஒன்று உருவாகியுள்ளது. ஒரு வேதியியல் வல்லுநர் தனது ஆய்வகத்தில் இதே வேலையைத்தான் செய்கிறார். அவர் பொருட்களை கலக்கிறார், சில சமயம் அவற்றை சூடு செய்கிறார், பின்னர் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறார். அதன் விளைவாக உருவாகும் பொருளை பகுப்பாய்வு செய்து அதை கவனமாக ஆராய்கிறார். பிறகு அதனை அந்த செயல்முறையில் பயன்படுத்திய பொருட்களில் இருந்து அவற்றின் ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் பதிவு செய்கிறார். இந்த செயல்முறை முழுவதும் அவர் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை நடந்த முழு செயல்முறையையும் அவர் கவனித்தவற்றையும் ஆவணப்படுத்துகிறார். இந்த செயல்பாடுகள் ஒரு சமையலறையில் செய்யப்பட்டால் இந்த குறிப்புகளை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? இது ஒரு சமையல் செய்யும் முறை, அதாவது ஒரு செய்முறை குறிப்பு. ஒரு ஆய்வகத்தில் நடப்பதை போலவே சமையலறையில் நடைபெறும் இது போன்ற பல செயல்முறைகள் பால் தயிராக மாறுவது அல்லது மாவு சுடப்பட்ட ரொட்டியாக மாறுவது போன்ற பொருட்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. உங்கள் சமையலறையில் நிகழும் இது போன்ற மாற்றங்களை உங்களால் பட்டியலிட முடியுமா?